கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளாகிய இவைகளை விட்டு விடுங்கள். அதற்கு முன்னதாக வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, இந்த விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று சொன்னால், அழித்து போடுங்கள் என்று சொன்னால் put to death, அதை அழித்து போடுங்கள். இன்னொரு மொழியாக்கம் சொல்கிறது மார்டிஃபை, அவைகளை செயலற்று போக பண்ணுங்கள். ஒருவேளை ஏதோ ஒரு நபரிடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவரிடத்தில் பேசாமல் இருக்க முடியவில்லை, பேசும்போது தவறான கருத்துக்களை பரிமாறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் அந்த செல்போன் ஆஃப் பண்ணி கொஞ்ச நாள் பயன்படுத்தாமல் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து பாருங்கள். ஒருவேளை சொல்லுவார்கள், நான் ஃபோன் பண்ணேன் எடுக்கலன்னு சொல்லி அடுத்த பார்ட்டி சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதுதான் வழி. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அவற்றை அழித்து போடுங்கள். அவயவங்களை வெட்டி போட முடியாது. கண் தவறாக பார்க்கிறதுனால் கண்ணை பிடுங்கி போட்டு விட முடியாது. கை தவறு செய்கிற கையை வெட்டி போட முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை என்ன சொல்கிறார் என்றால், அதை சக்தியற்றதாக மாற்றுங்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், அதற்கு நேரத்தை கொடுக்காதீர்கள், அதற்கு பணத்தை செலவழிக்காதீர்கள், அதற்கென்று தேடி போகாதீர்கள், அதற்காக எந்த பிரயாசமும் பண்ணாதீர்கள். அவற்றை அழித்து போடுங்கள்.